ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து நெத்திலி கருவாடு கழுவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதில் என்னம்மா செய்ய போகிறோம்? நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணி சாம்பார் வச்சு ரசம் வைக்க போகிறோம். சூப்பர். எப்படி கழுவணும் நெத்திலி கருவாடு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்படி மண்டையை பிச்சுட்டு வயிற்று பகுதியை இப்படி பிச்சிடுங்க. அவ்வளோதான். அந்த குடல் இருக்குல்ல, அதை எடுத்துடுறாங்க. வேற ஒன்று அதை காட்டுங்க, பிச்சதை காட்டுங்க. ஓகே, பிச்சு போட்டு பண்ணி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிமா அதில் போட்டு உரசி கழுவணுமா? நல்லா இதில் மண் ஒட்டி இருக்கும். அந்த மண்ணில் தானே காய போடுறாங்க. ஆமாம், அந்த மண்ணெலாம் ஒட்டி இருக்கும். இப்படி உரசி கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கழுவுனா க்ளீன் ஆகிடும். இந்த வர வெந்நீர் போட்டு எடுத்து ஊற்றவா? ஊற்றுதுல கை எடுத்துக்கோங்க, சுட்டுட போகுது. செத்த நாள் ஊறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி வந்துடும். 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இது தண்ணியை எடுத்துட்டு ஒரு உரசிக்குவோம். ஓகே, இப்படி உரசணும். உரசுனா அந்த மண்ணெல்லாம் வந்துடும். ஓகே ஓகே, அம்மா கழுவி முடிச்சிட்டாங்க. வெறுங்க க்ளீனாக இருக்கு. இந்த மாதிரி கழுவணும், சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா கழுவிட்டேன். ஓகே, அது தொக்கு செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த கருவாட்டை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். சரி சரி சரி. இப்போ பொரிஞ்சிருச்சு கருவாடு. எடுத்து வச்சுட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளியே போட்டுருவோம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஆமாம், மீன் கருவாடு இதெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். சரி. எல்லாம் மீடியம் சைஸு 2 தக்காளி. கருவாடுனாலே சோம்பு தூள் போட்டால் தான் வாசமாக இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா காரமும் நிறையா போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு. சரி, இப்போ கொஞ்சம் வெந்நீர் ஊற்றுங்க, இன்னும் சீக்கிரம் ஆகும். இப்போ கருவாடை போட்டுருவோம். கருவாடை போட்டுட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு இந்த சிம்மில் வச்சிருங்க. நல்லா ட்ரை ஆனதையும் கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆனதையும் எடுத்துட்டு தொட்டுக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பதக்கிறப்ப போட்டிங்களா? அந்த உப்பு போதும் இல்லைம்மா? போதும். அது வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு போட்டேன் நான். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால அதுக்கு தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் போட்டாலே போதும். சரி சரி. ரெடி ஆயிடுச்சாம்மா? தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி சரி சரி. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாங்க.